நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா அல்லது அந்த சுவாசம் தான் உங்களை இயக்குகிறதா? கடவுள் வெளியில் இல்லை, உங்கள் சுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆன்மீக சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, 46 50 வாசி மையம் வீடியோவை பதிவு பண்ணி இருக்கிறோம். உலக முழுதும் ஒரே அரசியலும், உலகம் முழுதும் ஒரே கடவுளும், உலகம் முழுதும் அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஒன்று வந்துவிட்டதால் அனைத்து இயந்திரங்களையும் இயக்குகின்ற இயந்திரத்தினுடைய இயந்திரவாளர்கள், இயந்திர ஆர்டிபிஷியலாளர்கள் அனைவரும் சேர்ந்து உட்கார்ந்த இடத்திலேயே இறைவன் இயக்குகின்ற ஒரு மனிதனை ஆர்டிபிஷியலின் மூலம் இயந்திரங்களை இயக்கலாம் என்ற நிலை வருகின்ற போதுதான் சொல்லுகிறேன், உலகம் முழுதும் ஒரே அரசியல் வரும். உலக சமாதானம், நீர்வளம், நிலவளம், மக்கள் நலம், நோயற்ற வாழ்வு, பசிக்கு அன்னம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எப்பொருள் யாரார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவே, எல்லோரும் இன்புற்றிருக்கன்றி வேறொன்றது என் பராபரனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு பைத்தியன், ஒரு பிச்சைக்காரன், ஒரு அவதூதன், ஒரு அசிங்கம் என்று கூட நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் உள் இருக்கின்ற ஒளியாண்டவர் அகஸ்தீஸ்வரர் வாசியை ஓட்டினால் குழந்தை பிறந்த பிறகு கொப்பிலை கெட்பண்ணுகின்ற போது ஆ என்று ஒரு சத்தம் போடுகிறது. அந்த ஆ என்ற சத்தம் தான் உங்களை எல்லாம் இயக்குகிறது. அப்ப ஃப்ரீக்வென்சி என்று சொல்லுகின்ற ஒளி அதிர்வு அலைகள், ஒளி அண்ட் ஒளி, லைட் அண்ட் சவுண்ட், அதுதான் பிரபஞ்சத்தில் பேரண்டத்திலிருந்து வாங்கி உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்தை தான் அறிந்தவர்கள் எல்லாம் மதம் என்ற பெயரிலும், கடவுள் என்ற பெயரிலும், பணம் என்ற பெயரிலும், பொருள் என்ற பெயரிலும் உங்களுக்கு கடவுளை கற்பித்து விட்டார்கள். கடவுள் என்று ஒன்று இருந்தால் ராமலிங்க சுவாமி சொல்லுகின்ற பாரி, பேரண்டம் முழுதும் அனைத்து பொருள்களையும் தன்னுள் வாங்கி ஒரு பொருளாகின்ற அணுக்கதிர்களாக வேண்டும். பேரண்டம் முழுதும் அணுக்கதிர்களால் இயங்குகிறது என்றால் அந்த அணுக்கதிர்கள் இயக்கத்தை அறிந்து கொள்பவன் யார்? அவன்தான் கடவுள் என்று சொல்லிவிட்டார்கள். அணுக்கதிர்களை தன்னுள்ளே சுவாசத்தை ஓட்டி விந்துவை கபால உச்சி கேட்டி அந்த விந்துதான் ஃப்ரீக்வென்சி ஒளி அதிர்வு அலைகளாகி சுவாசம் உருவாக காரணமா இருக்கின்ற மனம், எண்ணம் செயல்படுகின்ற போது பிரபஞ்சம் முழுதும் எண்ணமயமாக இருக்கிறது, பிரபஞ்சம் முழுதும் மனோமயமாக இருக்கிறது, பிரபஞ்சம் முழுதும் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அது உண்மை, விஞ்ஞானம்தான், மோசடி இல்லை. பிண்டத்திற்குள் ஒரு ஒளி, பேரண்டத்திற்குள் ஒரு ஒளி, 72,000 நாடி நரம்புகளும் 21,600 சுவாசங்களையும் 96 தத்துவங்களையும் அறிந்து கொள்வதற்கு விந்து நிலையறிந்து என்று சொல்லி இருக்கிறோம். பலமுறை சொன்னால் அதே பைத்தியம் என்று சொல்லுவார்கள். விந்துதான் பிரபஞ்சம் முழுதும் மூலக்கூறுகளை இயக்குவதற்கு காரணமாக இருப்பதால் நாத விந்து கலாதி நமோ நமோ தீபஜோதி நமோ நமோ என்று அருணகிரிநாதர் சொன்னார். அருணகிரிநாதர் முருக பெருமானையே நேரில் கண்டவர், குஷ்டம் பிடித்தவர், பலவிதமான நோய்கள் தாக்கியவர். அவர்தான் முருகனுடைய பெருமையை உலகறிய செய்ய வைத்தார். அப்பொழுது சிவன் என்பது ஒளி. எப்பொழுது சுவாசம் உருவாகிறதோ, சுவாசத்தால் எப்பொழுது மனம் அலைகிறதோ, சுவாசத்தால் எப்பொழுது அணுக்கதிர்வீச்சுகள் தன் உடலில் இருந்து பீனியல் கிளாண்டின் மூலம் விந்தணுக்கள் தங்கமாகி அந்த தங்க கதிர்கள் எப்படி அனைத்து உயிர்களுக்குள்ளும் ஊடுருவுகிறதோ அதுபோன்று பேரண்டத்தில் இருக்கின்ற ஒரு அணுக்கதிரான பாதரசத்தினுடைய அணுக்கதிர்வீச்சு, தங்கத்தினுடைய அணுக்கதிர்வீச்சு, ஒரு அணுதான் வித்தியாசம் பாதரசத்திற்கும் தங்கத்திற்கும், 79 78. அப்பொழுது பாதரசத்தை தங்கமாக்கலாம் என்பது உலோகவியல் தத்துவம். பேரண்டத்தில் இருக்கின்ற பாதரசம், விந்தணு, சிவவிந்தணு, சிவவிந்தனது ஓசோ,
ஓசோன் என்கின்ற ஒரு படலம். அந்த ஓசோன் படலம் தான் சூரியனுடைய கதிர்வீச்சுகளினுடைய உஷ்ணத்தை பூமிக்கு சரியாக பாதுகாக்கின்றது. அந்த ஓசோன் தான் சிவபிந்துவனுடைய ஒளி கதிர்வீச்சுகளை பூமியில் இருக்கின்ற மக்களை பாதுகாக்கிறது என்று விஞ்ஞானமும் சொல்லுகிறது, ஆன்மீகமும் சொல்லுகிறது. ஆன்மீகம் என்பது அந்தரங்கம், விஞ்ஞானம் என்பது பொதுவெளி. விஞ்ஞானம் எதையும் நிரூபித்து ஒரு பொருளாக காட்ட வேண்டும். ஆன்மீகம் என்பது சரீரத்திற்குள்ளே உணர்வது. சரீரத்திற்குள்ளே உணர்ந்ததை சொல்லுபவர்கள் தான் தேவாரம், திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை, பைபிள், குர்ஆன். வேதம் அனைத்திற்கும் காரணமாக இருப்பது அதை ஒளியை தன்னுள் கண்டவர்கள் போதித்ததுதான். ஒரு பெண் யோனிக்குள் இருந்து ஒரு பெண் ஆண் அணுவனுடைய கதிர்வீச்சுகளிலிருந்து பிள்ளை பெறலாம் என்பது இன்னைக்குத்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது. இதை மெய்ஞானிகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சேராமலே பிள்ளை பிறக்க வைக்கலாம். அப்பொழுது ஆணும் பெண்ணும் சேராமல் பிள்ளை பிறப்பது அவன் அவள் அது என்கின்ற ஒரு படத்தை எடுத்தார்கள். அதையே நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். கதிர்வீச்சுகளின் மூலம் இந்த மனம் இயங்குவதால், இந்த கதிர்வீச்சுகள் மூலம் இயங்குகின்ற மனத்தை அறிவதற்காகத்தான் வாசி என்கின்ற சுவாசத்தை மனிதன் உடலுக்குள் கொடுத்தான். இறைவன் என்று இந்த சொல் கதிர்வீச்சுகள், பிரிக்குவன்சி, அதிர்வுகள். ஆகவேதான் அதிர்வுகளை ஓம் என்ற ஒரு ஓசை முதலில் கேட்கின்றது. அதைத்தான் தமிழ் சித்தர்கள் பிரணயாமம், பிரணயோகம், பிராணன், ஒளி என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒளி என்கின்ற லைட்டை கண்ணால் பார்க்கலாம், ஓம் என்ற ஒளியை காதால் கேட்கலாம். கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் தீர விசாரிப்பதும், கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, தீர விசாரிப்பது தான் நீதிக்கு உயர்ந்தது. நீதி என்றால் நீ என்கின்றால் நீர், தீ என்றால் நெருப்பு, தீயை அணைக்கின்ற. தீ என்பது ஒரு ஆணவம் என்று வைத்துக் கொண்டால் ஆணவத்தை தண்ணீரால் அழிக்கலாம். அப்ப நெருப்பை அணைக்கின்ற ஒரு தன்மை வருகின்ற போது நீதி வரும். நீதிபதிகள், நீதிபதி, நீர், தீ நெருப்பு, பதி. இந்த பிரபஞ்சத்தில் மக்கள் வாழ்க்கைக்காக ஒரு சட்டங்களை உருவாக்கி மக்களால் கொடுக்கின்ற சட்டங்களை அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டு பார்லிமெண்டிலோ சட்டசபையோ உலக கோர்ட்டிலோ ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நீதிபதிகள் எல்லாம் இன்றைக்கு கலியுகத்தில் நிதிபதியாகிவிட்டார்கள். நிதிபதி என்றால் நிதி, பணம். பதி என்றால் பணத்தை வைத்துக் கொண்டு என் உடல் சுகம் என்று நினைப்பவர்கள் நீதிபதிகள் இருக்கிறார்கள். நிதிபதிகள் உலகம் முழுதும் சுகத்தோடு, தன் சுகத்தோடு, தன் குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று நிதிபதிகள் இருக்கின்ற நாடு. ஆகவே நிதிபதிகளால் நீதி நிற்காது. நீதி என்பது நெருப்பு, யாரையும் அழித்துவிடும். உருவாக்குவோனையே அழித்துவிடும். சட்டம் போட்டு சட்டத்தை பார்லிமெண்டில் வைத்து பார்லிமெண்டிலும் ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதியிடமிருந்து நீதிமன்றத்திற்கு வந்தால் அந்த நீதிமன்றம் சரியாக செயல்பட்டால் எவன் உருவாக்கினானோ அவனையே அழிக்கும். அதுதான் நீதிபதிகள். உலகம் முழுதும் தீ என்கின்ற நெருப்பு, பிரபஞ்சம் முழுதும் தீ என்கின்ற நெருப்பு, சரீரம் முழுதும் தீ என்கின்ற நெருப்பு இருக்கிறது. சரீரத்திற்குள் ஒரு ஒளி இருக்கிறது, பேரண்டத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. சத்தியம் தர்மம் தான் நீதிபதி. சத்தியம், தர்மம், உண்மை, அறிவு, அன்பு, பசிக்கு அன்னம், உலக சமாதானம், நீர்வளம், நிலவளம், மக்கள் நலம், நோயற்ற வாழ்வு. நீதிபதி என்பது சத்தியம் தர்மம். சத்தியம் தர்மத்தை பாதுகாக்கின்றவர்கள் எல்லாம் சரியாக நின்று சத்திய தர்மத்தை பாதுகாக்கவில்லை என்றால் அதை அழிப்பதற்கு இயற்கை என்கின்ற பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம், நிலநடுக்கம், பேராளி, காற்று, அதிக உஷ்ணம் உங்களை
ஒரு நாளைக்கு அழித்தே விடும். அழிக்காமல் விடாது என்று நினைக்காதீர்கள். உங்கள் விந்தணுக்கள் எல்லாம் பிள்ளையாக பிறக்கும். உங்கள் விந்துக்கணுக்கள் எல்லாம் பேரனாக பிறக்கும். அப்பொழுது உங்கள் விந்தணுக்கள் கணக்கு ஒன்று இருக்கிறது. அதுதான் நாத விந்து கலாதி நமோ நம ஜீத. உங்கள் விந்தணுக்கள் எல்லாம் நீத்து விட்டால் உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் உங்க வம்சம் எல்லாம் தீ நெருப்பு அழித்துவிடும். ஆகவே நீதிபதிகளாக இருங்கள். ஒளியை பாருங்கள். ஒளியை உங்களுள் வாசி ஓட்டி காணுங்கள். அந்த உங்களுள் ஒளியை வாசி ஓட்டி காணினால் நீங்களே நீதிபதி ஆகிறீர்கள். அப்போ உலகம் முழுதும் நடப்பதையெல்லாம் உட்கார்ந்தே தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதத்தினுடைய கதைகளினுடைய உலகம் முழுதுமே இதை பரவ வேண்டிய காலம் வரும். ராமாயணம் மகாபாரதம் என்பது வாழ்ந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை கதை கட்டி கூடுதலாகவும் குறைதலாகவும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் ராமாயண மகாபாரதம் என்பது எக்காரணத்திற்கும் அழியாத ஒரு தீர்க்க தரிசனங்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனம் என்பது தன்னுள் ஒளி கண்டவர்கள் சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். தன்னுள் யார் ஒளி கண்டார்களோ அவர்களாம் தீர்க்க தரிசிகள். திருவள்ளுவன், அகசியன், கொங்கணவர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டார், புலிப்பாணி, கோரக்கர், தன்வந்திரி, யாக்கோபு ராமதேவர், இடைக்காட்டார், திருவள்ளுவர், அவ்வை மாதா, இவர்கள் எல்லாம் நீதிபதிகள். ஒளியை கண்டார்கள். ஒளியை கண்ட பிறகு மக்கள் சிருஷ்டியை உருவாக்கினார்கள். இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் அழிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். 18 சித்தர்கள் அழியவில்லை. ஒளியும் அழியவில்லை. பேதண்ட ஆத்மாவும் அழியவில்லை. பிண்ட ஆத்மாவும் அழியவில்லை. முகமது நபி, நாராயணன், நமசிவாயம், அல்லாஹ், இயேசு, புத்தர், குருநானக், மகாவீரர் எல்லாம் நீதிபதிகள். அவர்கள் ஒளியை கண்டார்கள். பேரண்ட ஒளியை கண்டார்கள். மக்கள் சமுதாயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சிலை வெடிப்பது போன்று சிலை வெடித்து சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நான் என்ற ஆணவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு, அரசியல்வாதிக்கு, பணக்காரனுக்கு, விஞ்ஞானிக்கு, பாமரனுக்கு, தங்க வியாபாரிக்கு, அணு ஆயுதங்களை தயாரித்து ஒரு நாட்டை அழிப்பவனுக்கு, எவனுக்கு நான் என்ற ஆணவம் வருகிறதோ அந்த ஆணவம் ஒரு மனிதனை அழித்துவிடும். அந்த ஆணவத்தை அழிக்கின்ற தீ என்கின்ற நெருப்பு நீதிபதி, இயற்கை, நமசிவாயம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். தங்கம் விலை கூடுவோம் வரை, யுத்தங்கள் நடக்கும் வரை மக்களிடம் அமைதியும் சாந்தமும் கிடைக்காது. விவசாயி வணங்கப்பட வேண்டும். விவசாய கூலி பாராட்டப்பட வேண்டும். பத்தினி பாராட்டப்பட வேண்டும். வாங்கிய கடனை உலக நாட்டில் வாங்கி வாங்கி எந்த நாடு கொடுக்கிறதோ இன்னொரு குறித்த நாடிடம் வாங்கி ஏமாற்றுகின்ற ஆட்சி அழிந்து ஒளிந்துவிடும். வாங்கிய கடனை கட்ட வேண்டும். விவசாயி வணங்கப்பட வேண்டும். விவசாய கூலி பாராட்டப்பட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நமசிவாயத்தை சொல்லி நான் என்ற ஆணவம் அழிந்துவிட்டால் நாம் உலக மக்கள் அனைவருக்குள்ளும் 850 கோடி ஆத்மாக்களுக்குள்ளும் நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லுவது உண்மை என்றால், ஒளியை கண்ட ஒரு பித்தன், பைத்தியன், அயோக்கியன், கொலைக்காரன், கொள்ளைக்காரன் எல்லாம் மன்னிக்கின்ற பேராற்றல் அந்த ஒளிக்கு இருப்பதால், ஒளியை கண்டதால் போதிக்க அகசியர் சொன்னதால் போதிக்கிறேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதவதும், பார்ப்பதும் பார்க்காததும், யூடியூபிலே இந்த கருத்திற்கு உயிர் உண்டா என்பதை ஆராய்வதும் ஆராயப் போவதும் காலச்சக்கரத்தினுடைய வேலை. காலச்சக்கரம் என்ற கால பைரவா, உலக உயர்ந்த உத்தமர்களே, ஜோதி சொருபர்களே, ஜோதியை கண்ட ஆத்மாக்களே, உங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறேன். இக்கருத்து உலகம் முழுதும் பரவ அருள் புரிவீர்களாக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.